நேரத்தில் இந்த முடிவை சடைகள் போட்டிருப்பாங்க. சடைகள் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் எப்படி குளிக்கிறது? ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் இந்த சடைகளை அவிழ்த்து விட வேணுமா என்று கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை, உன்னுடைய தலையில் 3 முறை நீ தண்ணீரை ஊற்றிவிட்டு பின்பு நீ குளித்து விட்டால் போதும். இந்த சட்டம் தெரியாத காரணத்தால நிறைய தாய்மார் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தலையில அந்த முடியை அவிழ்த்து அப்படியே தண்ணீரை ஊற்றி போடுறாங்க. அந்த தலை காயாது. பலவிதமான நோய்களுக்கு அடிமைப்பட்டவங்க, ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு அடிமையானவங்க எல்லாம் இது சட்டம் தெரியாதனால நோய் அதிகரித்துக் கொள்றாங்க. அதனால இதை நம்ம கடைபிடிப்போம் சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப லேசான மார்க்கம், ஒரு சிரமமான மார்க்கம் கிடையாது. அப்ப இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த ஒவ்வொரு செய்யக்கூடிய நேரத்தில் கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள் இதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், சொல்லக்கூடியவர்கள் தொழுகைக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா? வெளியே சொல்லிட்டோம், கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய முறையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பள்ளி வாசலுக்கு தான் சரி, ஒரு பொதுவான இடங்களை நாம சொல்வாலும் நாம சுஜூது செய்யற இடம் இருக்குது, அதற்கு முன்னால் ஒரு சுத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சுத்ராவுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், குறைந்தது ஒரு அரை அடியாவது இருக்க வேண்டும். எதற்கு வைக்க வேண்டும் சொன்னால், நாம தொழக்கூடிய நேரத்தில் குறுக்கே யாரும் போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தொழுகையை தொழக்கூடிய நேரத்தில் ஒரு ஈட்டிய சுஜூது செய்வதற்கு முன்னால் வைத்துக் கொள்வார்கள். அல்லது தன்னுடைய ஒட்டகத்தை அவர்கள் சுஜூது செய்வதற்கு முன்னாடி வைப்பாங்க. எதற்காக? சுற்றுலாவாக வைப்பாங்க. பள்ளிவாசல தொழக்கூடிய நேரத்தில் சோற்றை முன்னோக்கி சொல்வார்கள், அல்லது தூண்களை முன்னோக்கி சொல்லுவாங்க. அவ இந்த நிலை நம்முடைய மக்களுக்கு மத்தியில் பேரப்படுறதில்லை. இதை நாம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழக்கூடிய நேரத்தில் சுற்றுலா வைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுலாவை நாம வைத்துக் கொண்டு நம்ம தொழக்கூடிய அந்த முன்னிலையில யாராவது குறுக்கே போவாங்கன்னு சொன்னா அவங்கள தடுக்கணும். அதை மீறி அவங்க வருவாங்கன்னு சொன்னா அவங்களோட யுத்தம் செய்யுங்க, அவங்க ஷைத்தானா நிக்கிறாங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இந்த சட்டத்தை பேசுறதில்லை, அறியாமதான் காரணம். அது சுற்றுலா வைக்கக்கூடிய தன்மையை பேசுறதில்லை. அப்ப நம்ம இந்த இடத்துல சொல்லும் போதெல்லாம் சுற்றுலா ஏதாவது வைத்துக் கொள்ளணும். உண்மை இல்லையா? நம்முடைய தொப்பியை தான் இதை நாம வைத்துக் கொள்ள வேண்டியதா, இதை கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்து இன்னொரு அம்சம் தெரியுமா, இங்க ஜமாத்துடைய தொழுகை நடக்கும். ஜமாத்துடைய நாம பள்ளி வாசலுக்கு எதுக்கு வர்றோம்னு சொன்னா, ஜமாத்தை போடுறதுக்கு வர்றோம். சுன்னத்தான தொழுகையை தொழுவதான் முக்கியம், பள்ளிவாசல் அல்ல. அப்ப நாம வரக்கூடிய நோக்கம் என 27 மடங்கு நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக பள்ளிவாசலுக்கு வர்றோம். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இகாமத்து சொல்லப்பட்டால் அந்த தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையுமே கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப நம்முடைய குறிக்கோள் என்ன, ஜமாத்துடைய தொழுகை நிறைவேற்ற வர்றோம். இகாமத்து சொல்லப்பட்டா சில பேர் என்ன செய்வாங்க, சுன்னத்தான தொழுகை சொல்லுவாங்க, தொழுகை முடிச்சுட்டு தான் ஜமாத்தை வந்து சேருவாங்க. இகாமத்து சொல்லப்பட்டா நீங்க உங்களுடைய தொழுகையில விடணும், விட்டு வரல வந்து சேர்ந்து கொள்ளணும். இஸ்லாம் அதான் சொல்லி காட்டுது. இகாமத்து சொல்லப்பட்ட எந்த தொழிலும் இல்ல அந்த பரலான தொழுகையை தவிர இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை நாம நம்முடைய தொழுகையை பேணக்கூடிய அம்சங்கள்ல நாம பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம என்ன கவனிக்கிறோம் சொன்னா, தொழுகைக்கு ஆடை முக்கியம். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறேன், வியாபாரி ஆரம்பு குழு தீனக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித். நீங்க பள்ளி வாசலுக்கு தொழுகைக்காக வந்து விட்டா உங்களுடைய ஆடைகளால், சுத்தமான ஆடைகளால் அலங்கரித்துக் கொள்ளுங்க. சில மக்களை பாருங்க, தொழுகைக்காக வந்து நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்கன்னு சொன்னா, நாம யாருக்கு முன்னால தொழுறோம்? ஒரு அரசன். அரசனுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் ரப்புல் ஆலமீன். ஒரு சாதாரண ஒரு அரசனை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு நீட்டா கொடுத்துக்கொண்டு ஒரு ரவுடியை மாதிரி போக மாட்டோம். அது ஷேட்டெல்லாம் உயர்த்தி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டோம். தொழுகையில நிற்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம் பாருங்க, அரசனுக்கு முன்னால் நிற்கக்கூடியவங்க நாம நீட்டக்காய் இந்த ஷர்ட் போட்டு இருந்தா இந்த மாதிரி போட்டுக் கொள்வார்கள்.
இந்த மாதிரி எல்லாம் சும்மா போட்டு இப்படி எல்லாம் ரவுடித்தனம் மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நிலை சரியில்லை. ஏன் படைத்த ரப்புக்கு முன்னால் நாம நிக்கிறோம், ஒரு அரசனுக்கு முன்னாலே எல்லாம் இப்படி போக மாட்டோம். அப்ப எந்த அளவுக்கு நாம அழகாக நம்முடைய ஆடைகளை நம்ம வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆடைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய மக்கள் பேண்டதில்லை. ஏதோ சொல்கிறோம்ங்கிற அமைப்புல இதை பேணிக் கொள்றாங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னா, சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில பள்ளிவாசல போர்டு போட்டிருப்பாங்க, தொழக்கூடியவங்க தொப்பி கண்டிப்பா போட வேண்டும், தொப்பி இல்லாம தொழாதீங்க. பள்ளிவாசல்லையே சில மோசமான தொப்பிகளை அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. தொப்பி இல்லாம வரக்கூடியவங்க இந்த தொப்பியை போட்டு தொழுங்க. தொப்பிக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஜமாத்தா தொழிக்கிறாங்க. தொழிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு கடமையான குளிப்பு நினைவு வருது. அந்த கடமையான குளிப்பை நாம நிறைவேற்றலையே, இகாமத் சொல்லப்பட்டு தப்புல நிக்கிறாரு. கடமையான குளிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறதி ஏற்பட்டு அப்ப நினைவுக்கு வருது, அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றலையே, அப்படியே நில்லுங்க என்று சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. குளிச்சுட்டு வராங்க. தலையில தண்ணி சொட்ட சொட்ட மக்களுக்கு ஜமாத்தாக தொழுகை நடத்துறாங்க என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப தொழுகையை பொறுத்தவரையில இந்த தொப்பி போட்டுக்கொண்டுதான் தொழ வேணும் என்ற ஒரு அமைப்பை இஸ்லாம் சொல்லல, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. அவன் நம்முடைய சில மக்கள் அறியாம என்ன செய்யறாங்க, தொப்பி போட்டுக்கொண்டுதான் தொழ வேணும், தொழுகை ஒரு அங்கமாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி இஸ்லாம் சொல்லாதனால இதை நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து தொழுகையுடைய அம்சமாக நம்ம கவனிக்க வேண்டும் சொன்னா, தொழுகைக்கு பாங்கி இகாமத் சொல்லப்பட வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மலை அடிவாரத்துல ஒரு ஆட்டு இடையன் அவன் ஆடி வைக்கிறான். தொழுகையுடைய நேரம் வந்தவுடனே பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்து அல்லாஹ் வானவனத்துல பெருமையா பேசுறான். எப்படி பேசுறான் பாத்தியா, என்னுடைய அடியான படைக்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன சொன்னீங்க, இரத்தம் சிந்தி நாசம் செய்யக்கூடியவங்களா படைக்க போறீங்க, ஆட்சேபம் பண்ணீங்களா இல்லையா, என்னோட அடியான பார், எனக்கு பயந்து தொழுகையுடைய நேரம் வந்தவனே வாங்கி இகாமத்து சொல்லி சொல்லலாம், அவன் சொல்லுகிறான் என்று அல்லாஹ் பெருமையா பேசுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை நேரம் வந்து விட்டால் வாங்க சொல்லுங்க, இகாமத்து சொல்லுங்க. உங்களை மார்க்கத்தை நன்றாக படித்தவர் ஜமாத்தாக நடத்தட்டும் என்னதான் சொன்னாங்க. அப்ப நம்ம தனியாக சொல்லக்கூடியவங்க பாங்கு சத்தம் கேட்காமல் இருக்குமையானால் பாங்கு சொல்லப்பட வேண்டும், இகாமத் சொல்லப்பட வேண்டும். அப்ப இந்த அமைப்பு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இதை நாம பேணிக்கொண்டு அடுத்ததாக தொழுகையுடைய இந்த அம்சங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், நாளையுடைய தொடர்ல பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1.